அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பினூஸ் கிச்சன். நம்ம வீட்டு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம கடையில் அது இதுன்னு வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டிலே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான பன்ஸ் நான்வெஜ் பண்ணி கொடுக்கலாங்க. இந்த பன்ஸ் நான்வெஜ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நான் பீஃபில் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் சிக்கன்லேயும் மட்டன்லேயும் கூட இது ரெடி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போது ஆயில் நல்லா சூடாகி வரட்டுங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை இப்போ இந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 பல் வெள்ளைப்பூண்டு, ஒரு துண்டு இஞ்சும், ஒரு 2 பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேங்க. இது 3மே நல்லா மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா மைய மாதிரி அரைக்க வேண்டாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஆயில்லையே ஒரு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இது எல்லாமே குறைவான தீயில வச்சு நம்ம வதக்கி விடலாம். இனி அடுத்ததாக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ் குறைவான தீயிலே வச்சுக்கோங்க. இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொஞ்சம் பீஃப் எடுத்திருக்கேன். இதை குக்கரில் மஞ்சள், உப்பு, பெப்பர் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இது வெந்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் இந்த மசாலாவில் போட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாமே ஒன்று சேர நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது ஸ்டவ்வை குறைவான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ பன்ஸ் நான்வெஜ்ஜுக்கு தேவையான பீஃப் மசாலா இங்கே ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு 4 பன் எடுத்திருக்கேன். இந்த பன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே கிடைக்கும். இப்போ ஒரு பன் எடுத்துட்டு இந்த மாதிரி கத்தியால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன் உடையாமல் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ இந்த பீஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது தேவைப்படும். இனி ஸ்பூனை வச்சுட்டு பன்னுக்குள்ளே இந்த மாதிரி உள்ளே இருக்கிற பன் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெளியே எடுத்துக்கலாம். ஒரு குழி மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இன்னொன்று கூட நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுற பாருங்கள். பன்னு உடையாமல் பொறுமையாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கிற இந்த பீஸை நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு மெதுவாக பொறுமையாக எடுத்துக்கோங்க. பன் கட் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போது இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு பொறுமையாக நீங்கள் எடுத்திங்கன்னா நீட்டாக இப்படி வெளியே வந்துடும். இப்போது உள்ளே இருக்கிற இந்த பன் எல்லாத்தையுமே ஸ்பூனை வச்சு மெதுவாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குழி மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி எடுத்துட்டோம். இனி அடுத்ததாக நம்ம பீஃப் மசாலா ரெடி பண்ணி வச்சதை இந்த பன்னுக்குள்ளே நல்லா ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இதே மாதிரி உள்ள ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த பன்னுக்குள்ள இந்த ஸ்டஃபிங் எல்லாத்தையுமே இது நிறையிற அளவுக்கு வச்சு எடுத்துட்டோம். இனி நாம் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பன் துண்டு இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்குள்ளே வச்சுருங்க. இப்போது அவ்வளோதாங்க, எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இனி அடுத்ததாக ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதில் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போது பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை எடுத்துக்கலாங்க. இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னை நம்ம இந்த முட்டைக்குள்ளே போட்டு நல்லா எல்லா சைடும் ஈவனாக ஆகிற அளவுக்கு நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு பேனில் வச்சுக்கலாங்க.
இதே மாதிரி இருக்கிற எல்லா பன்னியுமே இந்த முட்டையில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு பேனில் வச்சுக்கலாம். இப்போது இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே பேனில் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மல்லி இலையும் பச்சை மிளகாவையும் இந்த முட்டையிலேருந்து எடுத்துட்டு இந்த பன்னு மேலேயே வச்சு விட்டுருங்க. இப்போ அவ்வளோதாங்க. இனி அடுத்ததாக ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி 2-3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை குறைவான தீயில வச்சுட்டு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது எல்லா சைடும் ஈவனாக ஆகிற அளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நம்ம முட்டையில் இது டிப் பண்ணி போட்டனால எல்லா சைடுமே நம்ம இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுக்கணுங்க. இப்போ அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே நம்ம டோஸ்ட் பண்ணிட்டோம். இனி ஒரு பிளேட்டில் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் ஒரு சமயத்துக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒரு பீஸ் கட் பண்ணி காட்டுற பாருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வீட்டு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பினோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.